வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுவாங்க சில பேர். அதாவது பிஆராக இருக்கிறவங்க சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுவாங்க. அது சில பேருக்கு அப்ரூவல் ஆகும், சில பேருக்கு அப்ரூவல் ஆகாது. இப்போ இதில் நம்ம ரீசண்டாக ஒரு ட்ரெண்ட் அப்சர்வ் பண்ணுறோங்க. அதாவது ஒரு ஒரு ட்ரெண்டுனா என்ன, ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுறோம். இது ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதே நேரம் கொஞ்சம் வினோதமாகவும் இருக்குது. அதாவது இது நம்ம இப்போயே சொல்லிடுறோம், இது எங்களுடைய சொந்த வியூ தான். இது எந்த அஃபிஷியல் வியூவும் கிடையாது, இல்லை கவர்மெண்ட் பாலிசியும் கிடையாது. எங்களுடைய ஒரு கெஸ் ஒர்க் தான் அது. அதாவது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நிறையா ஃபீட்பேக் வந்தது எங்களுக்கு அப்ளிகன்ஸ் கிட்டேருந்து, அதையும் வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பிஆராக இருக்காங்க. ஒரு மகனோ ஒரு மகளோ இல்லை 2 குழந்தைங்களோ இருக்காங்க வச்சுங்களேன். அவங்க அப்ளை பண்ணாங்கனாக்க ரிஜெக்ட் ஆகிடுது. ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணால் கூட ரிஜெக்ட் ஆகிடுது. 1 இயர் ஆகும் மினிமம் ப்ராசஸிங் டைம். அந்த மாதிரி அவங்க 3 தடவை 4 தடவை கூட அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கு. இதே சப்போஸ் அந்த பையனுக்கோ அந்த பெண்ணுக்கோ தனியாக அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு 13 வயசு 14 வயசு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க தனியாக அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அப்ளை பண்ணாங்கன்னா, அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கிடச்சிடுது, அப்ரூவல் ஆகிடுது. ஜாயிண்ட்டாக ஆஸ் அ ஃபேமிலி அப்ளை பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு 7-8 கேஸில் ஆயிருக்குங்க. அதாவது தே ஹவ் அப்ளைட் டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி அண்ட் காட் ரிஜெக்டட். அதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி தோணிச்சுன்னு தெரியல. பையனுக்கு மாத்திரம் அப்ளை பண்ணலாம், பெண்ணுக்கு மாத்திரம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஏதோ தோணிச்சு. யார் மூலமோ செய்தி வந்திருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி பையனுக்கு பொண்ணுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. அதாவது சிச்சுவேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஆர்னு நீங்கள் மினிமம் 2 இயர்ஸ் பிஆராக இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் சிட்டிசன்ஷிப் ஆன்லைன். இப்போ இந்தியாவிலேருந்து வராங்கன்னு வச்சுங்களேன், யூஸ்வலாக அவங்க இந்தியாவில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க 35 இயர்ஸ் வாக்கில் தான் சிங்கப்பூருக்கு மைக்ரேட் ஆகி வருவாங்க. அப்போது ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கலாம், 3 வயசு 4 வயசு அந்த ரேஞ்சில் குழந்தைங்க இருக்கலாம். இங்கே இங்கே ஒரு 10 வருஷம் இருப்பாங்க, பிஆர் ஆகிடுவாங்க. பிபியில் உடனடியாக 2 இயர்ஸ்க்குள்ளே பிஆர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் அந்த மாதிரி இருப்பாங்க. அது வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த புதுசில் பிஆர் ஆன புதுசில் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க சிட்டிசன்ஷிப்புக்கு. இந்த மாதிரி 10 வருஷம் 12 வருஷம் ஆனவுடனே, சரி நம்ம சிட்டிசன் எடுத்தால் என்ன, ஒன்றும் பாதகம் இல்லையா, நமக்கு கூடுதலாக எதுவும் பாதகம் இல்லை. நம்ம என்ன இப்போ இந்தியாவுக்கு போகிறோம்னா ஓட்டு தான் போட முடியாது எலெக்ஷனில், அப்புறம் அக்ரிகல்ச்சரல் லேண்டு வாங்க முடியாது. அதை தவிர நீங்கள் எல்லாம் பண்ணலாம். ஒரு இந்தியன் சிட்டிசனோ ஒரு சிங்கப்பூர் பிஆரோ என்னெல்லாம் பண்ணலாமோ எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அதான் இந்தியா போனீங்கன்னா வேறு வேலை செய்கிறதுனா சேரலாம், இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறதுனா பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஆஸ் குட் ஆஸ் அன் இந்தியன் சிட்டிசன் தான். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை, எக்ஸப்ட் ஓட்டு போட முடியாது, அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்க முடியாது. அதனால் இவங்க சிங்கப்பூர் சிட்டிசன் எடுத்துடலாங்கிறேன். ஏன்னா இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. ஆஸ் அ பிஆர் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அட்வான்டேஜஸ் கிடச்சிருக்கும். வெதர் இட் இஸ் இன் ஸ்கூல் ஃபீஸ் ஆர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆர் இந்த மாதிரி இந்த சிடிசி வவுச்சர்லாம் கிடையாது பிஆருக்கு. இந்த கவர்மெண்ட் கொடுக்குற கன்செஷன், இந்த எலக்ட்ரிசிட்டி டாரிஃப்லலாம் ரிபேட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் டவுன் கவுன்சிலில் ½ மந்த் ரிபேட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க, ஒன்ஸ் இன் 3 months என்னமோ. அந்த ரிபேட்ஸ் எல்லாம் ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ். அதேமாதிரி சிட்டிசன்ஸ் ஏதாவது வீடு வாங்கணுன்னா இப்போ ஹெச்டிபி ஹவுஸ் அவங்களுக்கு நிறையா அரசாங்க உதவிகள் கிடைக்கும். அதாவது கிராண்ட்ஸ்னு சொல்லுவோம். விலையே கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா ஒரிஜினல் சிங்கப்பூரியன் ப்ரைஸு கொடுப்பாங்க. அது தவிர கிராண்ட்ஸு அது இது எல்லாம் கொடுப்பாங்க, வட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் லேட்டாக டிசைட் பண்ணுறாங்க. ஒரு சிட்டிசன் எடுத்துடலாம், மேபி ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வேலை செய்கிறாங்க வச்சுங்களேன். 30-35 வயசில் வந்தாங்க சிங்கப்பூருக்கு, 10-12 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 47 வயசாகிடும், 48 வயசாகிடும், ஆல்மோஸ்ட் நியரிங் 50ன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு 13-14 வயசாகிருக்கும். 2 வயசும்போது வந்திருப்பாங்க, இப்போ அதுக்கு 13-14 வயசாகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய கணிப்பு தான் அது. திரும்பவும் சொல்கிறோம், இது அரசாங்க பாலிசி கிடையாது, எங்களுடைய ஓன் கணிப்பு. ஸோ இந்த ஃபேமிலியாக அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, பிஆராக இருக்கிறவங்க சிட்டிசன்ஷிப்புக்கு ஃபேமிலியாக அப்ளை பண்ணால் அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா,
சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 50 வயசை நெருங்குறீங்க. 50 வயசு நெருங்கும்போது என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் ஃபார் அவே ஃப்ரம் யங் ஏஜ். ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு முதியவருங்கிற அந்த அரீனாக்குள்ளே நுழையிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஏன்னா 60 வயசான முதியவர்னு சொல்லிடுவாங்க. அதனால் 50 இயர்ஸ் ஆகிடுறதுனாலே ஆஸ் குட் ஆஸ் யூ ஆர் பாஸ்ட் த ப்ரைம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வயசு ஆக ஆக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு அடைஞ்சிட்டே வரும். சக்கரை வியாதி வரும். முக்கால்வாசி பேருக்கு சக்கரை வியாதி 40 வயசுலேயே வந்துடும் சக்கரை வியாதி. அதுக்கப்புறம் வந்து இந்த கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் பீட்டில் வந்து கொஞ்சம் ஏதாவது முன்ன பின்ன இருக்கலாம், இர்ரெகுலர் இது அந்த மாதிரி இருக்கலாம். அது தவிர அந்த அல்சரு அந்த மாதிரி ஜீரண கோளாறுகள் அந்த மாதிரி வரலாம், இல்லை கிட்னி பாதிப்புகள் வரலாம். சில பேருக்கு வந்து ஹெர்னியாவே வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, இபியில் இருக்கிறவங்களே. ஸோ இந்த மாதிரி வயசாக ஆக நம்ம உடலுடைய கண்டிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ இது டைரெக்டாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடுவீங்க. போய் எய்தர் அவுட் பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட்டு எடுத்துகிட்டு வருவீங்க. அப்படி இல்லை, அவர் வந்து இல்லைங்க நீங்கள் வந்து அட்மிட் ஆகணும், ஒரு அப்சர்வ் பண்ணணும் 4 days 5 days அப்படின்னாருன்னா அட்மிஷன் ஆகிக்கணும். அப்படி ஏதாவது ஒரு சீரியஸ் கேஸாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிவிடுவார் டாக்டர். அப்போ ஆப்ரேஷனும் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிங்கப்பூரில் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கொஞ்சம் பெட் ஸ்பேஸ் வந்து அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் போதுமான அளவு இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டேஜில் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் இங்கே லோக்கலாக இருக்கிற ஒரிஜினல் சிட்டிசன்ஸுக்கே இடம் இல்லை. இப்போ இவங்க வந்து பிஆர்ஸுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கன்செஷனல் ரேட்டு சிட்டிசன்ஸுக்கு. ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகட்டும், ஆப்ரேஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மருந்துகள் எல்லாத்துக்குமே சப்சிடி கொடுத்துரும். சிங்கப்பூரில் மெடிசன் ஃப்ரீ இல்லை, அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் மற்ற நாடுகளில் சொல்லியிருக்காங்க சிங்கப்பூரில் இது ஃப்ரீ அது ஃப்ரீன்னு. அப்படி கிடையாது. ஆனால் சப்சிடைஸ்ட், ஹைலி சப்சிடைஸ்ட். ஒரு 100% இருக்குன்னா ஒரு 74% வரைக்கும் சப்சிடி கொடுத்துருவான். மிச்சம் வண்டி நம்ம கட்டினா போதும். ஸோ இந்த மாதிரி புது பிஆர்கள்லாம் அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுக்கு மேலும் இந்த மாதிரி ஒரு 50 வயசை நெருங்குறவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது கொஞ்சம் குறைகள் வரும். அப்போ அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிட்டாங்கன்னா பெட் ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை ஆகிடும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, லோக்கலாக பார்ன் அண்ட் ப்ராட் அப் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, அந்த அளவு படிச்சிருக்க மாட்டாங்க, சாதாரண வேலையில் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பெட் ஸ்பேஸ் வேணும். ஸோ அது வந்து பாதிக்கப்படும். இந்த மாதிரி புது சிட்டிசன்ஸுக்கு வந்து பெட் ஸ்பேஸ் போயிடுச்சுன்னா அது பாதிக்கப்படலாம். அதனால தான் அவங்க வந்து இதை கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அகெயின் வி ஆர் டெல்லிங் இட் இஸ் அவர் வியூ, நாட் தி அஃபிஷியல் பொசிஷன் ஆர் கவர்மெண்ட்ஸ் வியூ. ஸோ இந்த மாதிரி ஆகிறதுனால என்னன்னாக்கா, இப்போ வந்து அந்த லோக்கல் சிட்டிசன்ஸுக்கு தே வில் பெனிஃபிட். அவங்களுக்கு பெட்டு வந்து இப்போதைக்கே கொஞ்சம் ஷார்ட்டேஜாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் த கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் எஃபர்ட்ஸ் டு இன்க்ரீஸ் த பெட் ஸ்பேஸு. ஸோ இந்த மாதிரி கூடுதலாக ஒரு ஸ்டெயின் வராமல் இருக்கிறதுக்காக தான் அவங்க தவிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு யங் ஏஜில் அப்ளை பண்ணால் ப்ராப்ளி 30க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 45க்கு மேலே அப்ளை பண்ணால் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ தட் பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் டிசைடிங். இப்போ சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது வந்து அஃப்கோர்ஸ் மினிமம் 2 இயர்ஸாக இருக்கணும், நம்ம பார்த்தாச்சு, பிஆராக இருந்திருக்கணும்னு. அவங்க வந்து நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதாவது எந்த நாடு, அதுக்கும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கோட்டா இருக்குது. பிஆர் மாதிரியே தான் சிட்டிசன்ஸுக்கும் இருக்குது. அப்புறம் வந்து எந்த ரேஸ் அதுவும் பார்க்குறாங்க, இனம் அதையும் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து என்ன ஃபீல்டில் இருக்கார், ஐடி ஃபீல்டா இல்லை டெக்னாலஜியா இல்லை மெடிசின் ஃபீல்டா, அந்த மாதிரி எந்த ஃபீல்டுக்கு வந்து இவங்க கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. இன் அடிஷன் டு ஆல் திஸ் இப்போ வந்து இந்த மாதிரியும் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். யூஸ்வலாக வந்து ஐடி ஃபீல்டுக்கு வந்து நிறையா இது இருந்தது, முதல்ல நிறையா டிமாண்ட் இருந்தது. இப்போ வந்து ஓரளவு சப்ளை கொஞ்சம் நிறையா வந்ததுனால ஐடி ஃபீல்டுக்கு இப்போ அந்த அளவுக்கு ஒரு வெல்கம் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டி தான் கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிட்டிசன் கொடுக்கும்போது அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, என்ன ஸ்கில் செட் இருக்குது, எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்னு. இப்போ வந்து அந்த மாதிரி பண்ண முடியறதில்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஸ்டாண்டர்டாக வாங்குறாங்க, 12,000 ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி சேலரி வாங்குறாங்க. பெரிய கம்பெனியாக தான் எம்என்சி, இது பிரிட்டிஷ் கம்பெனி, ஜெர்மன் கம்பெனி அந்த மாதிரி இருக்குது.
இதே மாதிரி ஐடி ஃபீல்டு அவங்களும் இந்த மேனேஜர் அந்த மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் எல்லாமே ஒரு யூனிஃபார்மாக இருக்கிறனால தி கவர்மெண்ட் ஹேஸ் டு டிசைட் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ ப்ராபப்ளி அவங்க வந்து இந்த ஏஜை வந்து கொஞ்சம் கன்சிடரேஷனில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போதைக்கு. அதனால் நீங்கள் பிஆராக இருந்து சப்போஸ் சிட்டிசன்ஷிப் எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியராக எடுத்துருங்க, யங் ஏஜ்லேயே எடுத்துருங்க. இப்போ 12 வருஷம் பிஆராக இருந்துட்டு அப்புறம் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு போக வேண்டாம். ஏன்னா வயசும் ஆயிரும் உங்களுக்கு. ஒரு 30க்குள்ளே இருக்கும்போது நீங்கள் டிசைட் பண்ணணும், சரி நம்ம சிட்டிசன்ஷிப் எடுத்துடலாம். ஏன்னா சிங்கப்பூர் பாஸ்போர்ட் உங்களுக்கு வந்ததுன்னா தட் இஸ் த நம்பர் 1 பாஸ்போர்ட் இன் த வேர்ல்டு டுடே, ஆஸ் ஆஃப் டுடே. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது. நிறைய கண்ட்ரீஸ்க்கு வீசாவே வேணாம். இப்போ அமெரிக்கா போகணுன்னா நீங்கள் வீசாவே தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் போயிடலாம். ஒவ்வொரு நாட்டிலேருந்து நீங்கள் அமெரிக்கா போகணுன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் அப்ளை பண்ணி வீசா வாங்குறதெல்லாம் பெரிய ப்ராசஸ். இது டைம் கன்சூமிங் ஆல்சோ. அதனால் சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அண்ட் சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. யார் வெல்கமிங் யூ. இப்போ நீங்கள் வேலைக்கு கூட வேறு எங்கேயாவது போகணுன்னா ஆஸ் அ சிங்கப்பூர் சிட்டிசன் இஃப் யூ அப்ளை சே ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, கனடா அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா யூ மே ஹேவ் அ ஸ்லைட் எட்ஜ் ஓவர் அதர்ஸ். ஸோ அதனால தான் எல்லோரும் சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் எடுக்கணுங்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எளியராக எடுக்க பாருங்கள். ரொம்ப டிலே பண்ணாமல் எளியராக எடுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லிடணும். இப்போ வந்து பையங்களுக்கு இல்லை பொண்ணுங்களுக்கு மொத்தம் தனியாக எடுக்கிறாங்க பேரண்ட்ஸ். ஏன்னா தனக்கு கிடைக்காது, 2-3 தடவை அப்ளை பண்ணி ஜாயிண்ட்டாக அப்ளை பண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அப்ளை பண்ணுறாங்க பையங்களுக்கு. பையனுக்கோ பொண்ணுக்கோ கிடச்சிருதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் 2 பேர் பிஆர், உங்கள் குழந்தை மாத்திரம் சிட்டிசன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அட் ஒன் பாயிண்ட் யூ மே போத் கோ பேக் ஆல்சோ. நமக்கெல்லாம் பிஆரை கேன்சல் பண்ணால் அவங்க சிபிஎஃப் எல்லாம் ஃபுல் அமௌண்ட் வந்துடும். இஃப் யூ கன்வெர்ட் இட் டு இந்தியன் ருபீஸ் இட் வில் பி செவரல் க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ். அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர் மேபி நம்ம என்ன பண்ண போகிறோம், வயசாகிடுச்சு, இங்கே ஒன்றும் இனிமேல் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிஆரை கேன்சல் பண்ணி ஒரு 6 கோடி 7 கோடி கன்வெர்ட் ஆகிறதுலாம் வருது உங்களுக்கு இந்தியன் ருபீஸில். அங்கே எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி வந்ததுன்னா ஒன்ஸ் யூ கேன்சல் யுவர் பிஆர் யூ ஆர் கோயிங் பேக் ஃபார் குட். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரணுன்னா உங்கள் மகனோ மகளோ உங்களை வந்து ஸ்பான்சர் பண்ணணும், டூரிஸ்ட் விசாவில் ஸ்பான்சர் பண்ணணும், லோக்கல் கான்டாக்ட் அப்படிங்கிற பேசிஸில். ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள் இருக்குது. அதனால் எந்த விஷயத்தில் நம்ம முடிவு எடுத்தாலும் நல்லா விசாரிங்க, 4 பேரை கேளுங்க. கேட்டு இதனால் இது பண்ணால் என்ன ஆகும், அது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு எல்லா விதமான பர்மிட்டேஷன் காம்பினேஷனும் கன்சிடர் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு ஃபேவரபிள். ட்ரேட் ஆஃப் இருக்குது, எதுவாக இருந்தாலும் ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்கும். நீங்கள் வந்து என்ன முடிவு எடுத்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அதுக்கும் தயாராக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு குறை இருக்காது. நம்ம எதையாவது விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம தைரியமாக முன் வரோம் வச்சுங்களேன், அப்போ வந்து நமக்கு அதனுடைய வலியே தெரியாது. அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் வந்தது, அந்த பெனிஃபிட்டோட சுவை தான் நமக்கு தெரியும். அதுதான் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.